குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக நீலகிரிக்கு வர உள்ளதால் வழிநெடுகிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். கோயம்புத்தூரிலிருந்து சாலை மார்க்கமாக உதகை வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில நாளை நடைபெறக்கூடிய ராணுவ அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்க இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்து சாலை மார்க்கமாக உதகைக்கு வருகை புரிய உள்ளார். இந்த நிலையில டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்த நிலையில உதகையில் நிலவக்கூடிய சாரல் மழை மேகமூட்டம் காலநிலை மாற்றம் காரணமாக வான்வழி பயணம் ரத்து செய்யப்பட்டு கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் கோத்தகிரி வழியாக சாலை மார்க்கமாக அரசு தாவரவியல் பூங்கால இருக்கக்கூடிய ராஜ்பவன் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிகிறாங்க. பின்னர் நாளை குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில நடைபெறக்கூடிய ராணுவ பயிற்சி அதிகாரிகள் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் உதகையில் உள்ள பழங்குடியின மக்களையும் சந்திக்க இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி திருச்சி சென்று திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 9வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறாங்க. இதற்காக நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியக்கூடிய குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனாய், ட்ரோன் கேமரா கண்காணிப்பு உட்பட 4 மாவட்ட காவல்துறையினர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மாவட்டம் முழுவதும் ட்ரோன் கேமராக்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு.